ஏங்க தலைவர் தம்பி தலைமையில இன்னைக்கு சீரியஸ் ஜெயிச்சிருக்கோம். ஒரு 50 அடிச்சிருக்காரு எங்க தலைவரு. அதை பத்தி யாருங்க பேசாம நீ பாட்டு போயிட்டு இருக்க. ஏன்னா ஸ்கை யாருங்க தலைவர்? தலைவர் தம்பி யாரு? தலைவர் வந்து ரோஹித் சர்மா, அவரோட தம்பி யாரு? ஸ்கை. கான்பிடன்ஸ்னா என்னன்னு சஞ்சு சாம்சனை போய் ஹர்திக் பாண்டியா கிட்ட இஷான் கிஷான் கிட்ட கேட்டுவாங்க. மொத்த பால் சிக்ஸ் ஹர்திக் பாண்டியா ஓவர்ல அடுத்த 5 பால் எப்படி போட்டாரு. போட்டா ஒரு திமுறல தானே கிரிக்கெட்ல ஏறாரு. ஒரு சுவாகு ஏன்டா நீ நாலு நான் கிரிக்கெட்ல இருந்து பார்த்தா அவர் கிரிக்கெட்ல இருந்து பார்த்தா என்னடா கிரிக்கெட் இவ்வளவு ஈஸியான கேமாங்கிற மாதிரி இருக்குது. 5 எடுத்ததுன்னா நான் கணக்கே வச்சுக்க மாட்டேன். அவரு பாரு என்ன வம்பா இருக்கு? திரும்பியும் பாரு புது பால்ல 18 ரன் கடவுளே ஹர்தீப் சிங் பேக்கப்புக்கு பவுலர் கிடையாது கடவுளே. அது இந்தியாவை பாத்துட்டீங்கன்னா மேட்ச் எல்லாம் ஜெயிக்கிறதுனா எங்களுக்கு விஷயமே இல்லை. அடுத்த டீம் பார்த்தா பயப்படுற மாதிரி ஜெயிச்சிருக்காங்க மேட்ச். இது சின்ன டீம்லாம் எப்படி வந்து என்ன பர்ஃபார்ம் பண்ண போறாங்கன்னு தெரியல இந்தியா. வணக்கம் கிரிக்கெட் மக்களே. இன்னைக்கு மேட்ச் முடிஞ்சிச்சு, நாங்களும் கையோட வந்தாச்சு. இந்தியா vs நியூசிலாந்து லாஸ்ட் அண்ட் 5th T20 மேட்சுக்கு போஸ்ட் ரிவ்யூவோட வந்திருக்கோம். இன்னைக்கு மேட்ச்ல ஒரு இந்தியா வந்து புதுசா ட்ரை பண்ணாங்க. டாஸ் இந்தியா ஜெயிச்சாங்க. ஆக்சுவலா பவுலிங் ஃபர்ஸ்ட் போட வேண்டிய பிட்ச்ல பேட்டிங் பிடிச்சாங்க. ஏன்னா டியூ கொஞ்சம் இருந்தது. நேத்து சூர்யா சொன்னாரு டியூ இருந்தது, அதனால நாங்க பவுலிங் வந்து இந்த மாதிரி வேர்ல்டு கப் சினாரியோஸ்ல வரும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்க பவுலிங் போடுறோம். ஃபர்ஸ்ட் பேட்டிங் ஆயிட்டா அடுத்து பவுலிங் போடலாம்னு ட்ரை பண்ணாங்க. அது வந்து நல்லாவும் அமைஞ்சிருக்கு. சூப்பரா இந்தியா பவுலிங்கும் போட்டிருக்காங்க. ஓகேவா, அதை பத்தி சொல்லுங்க. தினேஷ் டீடைல்ல மேட்ச் பத்தி சொல்லிடு, நம்ம அப்படியே போயிடலாம். இந்தியா ஃபர்ஸ்ட் பேட்டிங் ஆனாங்க. இஷான் கிஷான் சரவடி எங்க இன்ஜுரிக்கு முன்னாடி ஒரு ஆட்டம் அங்கிருந்து தொடர்ந்தாரு. பேக் டு ஃபார்ம் இல்ல. அஸ்வின் ஒரு கோட் போட்டிருந்தாரு ட்விட்டர்ல, இது ஒரு ஸ்டேட்மெண்ட் இன்னிங்ஸ்ன்னு. அது ஒரு ஸ்டேட்மெண்ட் இன்னிங்ஸ் தான், யாராலையுமே நெருங்க முடியாத ஒரு இன்னிங்ஸ். ஸ்கை வந்து ஜக்காரி ஃபோக்ஸ் வணக்கத்தை சொல்லிட்டு 42 ரன்னு அட்டி பொழந்தார் ஸ்கையும். ஹர்திக் பாண்டியா இன்னைக்கு வந்து வேற லெவல்ல ஆனாருண்ணா ஒரு இன்னிங்ஸ். ஒரு அசால்ட்டா ஒரு எப்படி சொல்றது ஆடாவும் போல இப்படி 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 அது சிக்ஸ் போயிட்டே இருந்துச்சு. ஒரு பியரே இல்லாம 271 போட்டு பொழந்துட்டாங்க. பெர்கூசனை தவிர மீது எல்லாருக்கும் அட்டி பொழந்துட்டாங்க. நியூசிலாந்துல நான் தான் சொன்னல, பின்னாலன் வந்தா கொஞ்சம் ஸ்ட்ராங் ஆகும், டீம் பின்னாலன் வந்தா கொஞ்சம் ஸ்ட்ராங் ஆகும்னு சொன்னா பின்னாலன் 80. மற்றபடி கான்ட்ரிபியூஷன் வேற யாருமே இல்லை. சச்சின் ரவீந்திரா 30, 225 இந்தியா ஈஸியா ஜெயிச்சிட்டாங்க. இதுல நான் என்ன ஒண்ணு சொல்றேன்னா, நான் அக்ஷர் பட்டேலோட ரோல் இன்னைக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ரோல். அட்டி பொழந்துட்டு இருக்கும்போது 4 ஓவருக்கு 33 ரன்னு 3 விக்கெட் எடுத்து மேட்ச் கண்டெயின் பண்ணதே அவரு தான். பும்ரா இன்னைக்கு அட்டி, ஹர்தீப் சிங் 5 விக்கெட் எடுத்திருந்தாலும் ஹர்தீப் சிங் அட்டி செம்மையா அந்த மிடில் ஆர்டர்ல 9 ஓவர் 110 ரன் 120 ரன் போனதுக்கு அப்புறமா அவர் வந்து கண்டெயின் பண்ணாரு. தனிக்கு ஒரு ஸ்டெப் பீட் ஆப்பர்ச்சுனிட்டி போயுமே அவருவே மறுபடியும் பவுலிங் போட்டு விக்கெட் எடுத்து இந்தியா பக்கம் மேட்ச் கொண்டு வந்தாரு. அக்ஷர் பட்டேலோட ரோல் எப்படி இருக்குன்னு டீம்ல சொல்லுங்க போகலாம் 2 பேரும். இப்போ அக்ஷர் பட்டேல் திருப்பி ஸ்குவாடுக்கு வந்தது பெரிய அடிஷன். இப்போ நீ இதே குல்தீப் வந்து கொஞ்சம் நம்ம சொல்லியிருந்தோம், குல்தீப் வந்தவனே அட்டாக் பண்ணி ஆடுறாங்க, குல்தீப்பை செட்டில் விட மாட்டாங்க, அதனால குல்தீப்புக்கு நிறைய ரன் போகுது, விக்கெட்ஸ் 1-2 விக்கெட்ஸ் தான் எடுக்கிறாரு இன்னைக்கு. ஆனா அக்ஷர் ஸ்ட்ரைட்டவே வந்தவனே நல்ல எக்கனாமில போட்டிருக்காரு. சூப்பரா விக்கெட், மெயினா 2-3 விக்கெட் எடுத்து கொடுத்திருக்காரு. அதனால அக்ஷர் தான் ஆட போறாரு. எனக்கு தெரிஞ்சு வேர்ல்டு கப்ல அக்ஷர் தான் ஆடுவாரு. வைஸ் கேப்டன் வேற வேர்ல்டு கப்ல. ஓகேவா, அதனால அக்ஷர் தான் ஆடணும், அக்ஷர் தான் ஆட போறாரு. அக்ஷர் வருண் காம்போ வந்து நல்லா இருக்கு. இந்த காம்போல வேர்ல்டு கப் ஆடினாங்கன்னா இன்னும் சூப்பரா இருக்கும். சரி, நான் அப்புறம் இந்த மேட்ச் பார்த்துட்டீங்கன்னா இந்தியா எப்படி விளையாண்டுருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது மேட்ச் ஜெயிக்கிறாங்கிறது முக்கியம், ஒரு விஷயமாடா அடுத்த டீமை பயமுறுத்தி விட்டு வின் பண்றாங்க. 270 அடிக்கிறாங்க ஒரு டீம். இப்ப நீ நியூசிலாந்து எனக்கு ஒன்றும் அவங்க, ஆனா பிச்சு ஓரளவு கான்பிடென்ட்டா அவங்க என்ன அடி வாங்கினாலும் திரும்பி அடுத்த மேட்ச் கான்பிடென்ட்டா வராங்க. நியூசிலாந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஏன்னா நான் கூட சொன்னேன் 5-0 தான் தோப்பாங்க, அவங்க கான்பிடென்ட்லாம் போயிரு இந்த மாதிரி அடிக்கிறாங்க. ஆனா அவங்க ஒரு பக்கா பிளானோட வராங்க. இப்படிதான் ஆடுவோம், எத்தனை அடி வாங்கினாலும் நாங்கள் இப்படிதான் அப்படிங்கிற மாதிரி வந்துட்டாங்க. ஆனால் இந்தியாவை பார்த்துட்டிங்கன்னா மேட்ச் எல்லாம் ஜெயிக்கிறதுனா எங்களுக்கு விஷயமே இல்லை. அடுத்த டீம் பார்த்தா பயப்படுற மாதிரி ஜெயிச்சிருக்காங்க மேட்ச். இது சின்ன டீம்லாம் எப்படி வந்து என்ன பர்ஃபார்ம் பண்ண போகிறாங்கன்னு தெரில இந்தியா கிட்டலாம். அதுக்கப்புறம் சொல்லணும்னா இஷான் கிஷன், எப்பா இஷான் கிஷன் என்ன அது பேட்டிங்காக அது. அதாவது சஞ்சு சாம்சங் வந்துட்டு கரெக்டாக ஃபெயிலியர் ஆகுறாரு. அந்த இடத்துக்கு கச்சிதமாக
செட் ஆகிற மாதிரி ஒரு இன்னிங்ஸ் அந்த இடத்துக்கு. எப்படி சொல்றது, கிரவுண்டு ஃபுல்லாவுமே சுத்தி காமிச்சிட்டாரு. அவருக்கு பாலே போட முடியல. சொல்ற மாதிரி நமக்கு தேல்பந்திரி சிங் அப்படின்னு பார்த்துட்டு நம்ம டீமுக்கு பார்த்துட்டீங்கன்னா சிசோதி தான் வந்தார். போட்டா யாரும் வந்தாலும் அவரையே பிடிச்சி சாத்து 29 ரன் அடிக்கிறாருப்பா சாமி அவர் ஓவரில். அதெல்லாம் ஒரே ஓவர்ல சூர்யாவும் இஷான் கிஷனும் ஒரு பார்ட்னர் போட்டாங்க பாரு. ஏதோ நம்ம கம்ப்யூட்டர்ல ஈஸி மோட்ல வச்சு விளையாடுற மாதிரி 6-4 6-4 6-4 மேட்ச் பார்க்கறதே பார்த்துட்டிங்கன்னா நம்ம பியூர் டாமினேட் பண்ணோம். செம்மையான பேட்டிங்கு. இதே மாதிரி அதுதான் சொல்கிறேன்ல, ஒரு டீம் வந்து எப்படி பயமுறுத்தணுமோ அந்த வேலையெல்லாம் செஞ்சு வச்சுட்டாங்க. சின்ன சின்ன மிஸ்டேக் மட்டும்தான் இருக்குது. அதெல்லாம் மட்டும் நம்ம தப்பு பண்ணாமல் ஒரு கரெக்ட் பண்ணிட்டோம்னா நமக்கு தான் கப்பு. சொல்லு. இன்னைக்கு மேட்ச் பார்த்தீங்கன்னா நான் எங்களால் ரெண்டுமே பண்ண முடியும்னு பண்ணி காமிச்சிருக்காங்க இந்த சீரீஸ்லேயே. ஏன்னா இது வரைக்கும் நம்ம பெருசா செகண்ட் பவுலிங் போட்டு இந்த பண்ணதில்ல, பேட்டிங் சேசிங் ஆடி ஜெயிச்சிருக்கோம். இன்னைக்கு எங்களால டியூலியுமே பால் போட்டு சீக்கிரமா இயற்கை விக்கெட்ஸ் எடுக்க முடியும். ஆக்சுவலா நியூசிலாந்து நல்ல பொசிஷன்ல இருந்தாங்க, 12 ஓவருக்கு 140 160 பொசிஷன்ல இருந்தாங்க. அதுக்கப்புறம் இன்னைக்கு ஆக்சுவலா பூம்ரா அடி வாங்கினாரு. நீங்க நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். நீ போன வீடியோல கேட்டிருந்த எதுக்கு அஸ்தீப் எடுக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. இன்னைக்கு 5 எடுத்திருக்காரு அஸ்தீப். எக்ஸ்பென்சிவ் தான் ஆனா 5 எடுப்பாரு, விக்கெட் எடுப்பாரு. அது 5 எடுத்ததுன்னா நான் கணக்கே வச்சுக்க மாட்டேன். அவரு பாரு திரும்பியும் பாரு புது பால்ல 18 ரன் கொடுக்குறாரு. அது வேணா நீ சொல்லு, நான் ஒத்துக்கிறேன். இதுவும் மேனேஜ்மெண்ட் தப்பு தான். நீ பேக்கப் பவுலர் எடுக்கவே வைக்கல. ஹர்ஷ்தீப் சிங் ஓவர்ல தான் விக்கெட் எடுக்கிறான்னு ஹர்ஷ்தீப் சிங் இருக்கிற ரெக்கார்டுக்கு வேற பவுலர் கண்ணு கட்டுற தூரம் கிடையாது. பாரு நீ சாம்சங்க்கு ஓப்பனிங்ல ஓவர்ல விக்கெட் பேட்டிங் ஆட அதே தப்பு தான் இவரும் பண்றாரு. உனக்கு தெரிய மாட்டேங்குது. நீ 18 ரன் சரி, இன்னைக்கு ஸ்கோர் 240ங்கறனால 270ங்கறனால உனக்கு பிரச்சனை இல்லை. 200 இருந்தா எப்படி நீ மேனேஜ் பண்ணிருப்ப? இல்ல அதுதான் சொல்றேன். இப்போ நான் அஸ்தீப் மேல வைக்கிற ஒரே ஒரு இதுதான் எக்ஸ்ட்ராஸ். புதுசா பால் ட்ரை பண்ணாரு மேட்ச்ல. எக்ஸ்ட்ராஸ் சொல்லல, இப்போ பழைய மேட்ச்ல போட்டிருக்காரு, ஒயிட்ஸ்ல நிறைய போட்டிருக்காரு. நிறைய ரன்ஸ் கொடுக்குறாரு, நிறைய ஒய்டிஷா போடுறாரு, நிறைய அவுட் சைட் ஆஃப் ஸ்டம்ப் ஒயிட் லைன்ல போடுறாரு. அதெல்லாம் பேட்ஸ்மேன் கணிச்சு ஆடிறாங்க. இன்னைக்கு 2 விக்கெட் விழுந்தது, அது வேற விஷயம். ஆனா நல்ல பேட்ஸ்மேன், டாப் ஆர்டர் பேட்ஸ்மேன் அடிச்சிடுறாங்க. சரியா? அதனால அஸ்தீப் விட்டா உங்களுக்கு பேக்கப் கிடையாது. நீ போன வீடியோல சொல்லியிருந்த ஹர்திக் பாண்டியாவை நான் எடுப்பேன்னு. ஹர்திக் பாண்டியா தான் நீங்க போட்டார் 2வது ஓவர். சரியான அடி மூவாத்து வாங்க. மேட்ச் பத்தியா மொதல் ஒரு 6 ரன்னு மறக்காத. ஓவர் அவருதான் ஓவர் போட்டதுல 6 ரன் தான் போட்டாரு. ஹர்ஷீப் சிங் அந்த பக்கம் 18 ரன் குடிக்கல. நீ சொல்ற இது வெறும் 6 ரன் கொடுத்திருக்காரு. அதை நீ எப்படி ஃபர்ஸ்ட் பால் 6 மீதி 5 பால் டாட் சொல்லு. சொல்லிட்டா கான்பிடன்ஸ்னா என்னன்னு சஞ்சு சாம்சனை போய் ஹர்திக் பாண்டியா கிட்ட இஷான் கிஷன் கிட்ட கேட்டுவாங்க. மொத்த பால் 6 ஹர்திக் பாண்டியா ஓவர்ல. அடுத்த 5 பால் எப்படி போட்டாரு. ஒரு டிம்மர்ல தானே கிரிக்கெட்ல ஏறாரு. ஒரு சுவாகு ஏன்டா நீ நான் கிரிக்கெட்ல இருந்து பார்த்தா அவர் கிரிக்கெட்ல இருந்து பார்த்தா என்னடா கிரிக்கெட் இவ்வளவு ஈஸியான கேமாங்கிற மாதிரி இருக்குது. இஷான் கிஷானு என்ன கான்பிடன்ஸ் இருக்கிறாரு. திருவனந்தபுரத்துல சஞ்சு சாம்சனோட கிரிக்கெட் கேரியரை முட்டிச்சு விட்டாரு. சொந்த ஊர்ல நீ கேரளா விட்டு வெளியே வராதுங்கிற மாதிரி முட்டிச்சு விட்டாரு இஷான் கிஷானு. நான் சொல்றேன் பாருங்க, ஆவரேஜ் 82 ரஞ்சி டிராஃபில. சைடு முஸ்டாக்கலில கேப்டன் 57.55 ஆவரேஜ். ஃபைனல்ல செஞ்சுரி அடிச்சு ஜார்க்கண்ட கப்பு அடிக்க வச்சிருக்காரு. அந்த கான்பிடன்ஸ் நம்ம ஹர்திக் பாண்டியாவே சொல்றோம். ஹர்திக் பாண்டியாவும் டொமஸ்டிக் கிரிக்கெட் ஆடிட்டு தான் வந்திருக்காரு. இல்ல அந்த கான்பிடன்ஸ் கேரி ஓவர் பண்றதுனால தான் பயங்கரமா பெர்ஃபார்ம் பண்றாரு சஞ்சு சாம்சன். அதில் தான் நான் சொல்றேன், சஞ்சு சாம்சனை பத்தி பேசும்போது சொல்றேன், இன்னும் எக்ஸ்ட்ரா டொமஸ்டிக் மேட்சஸ் ஆடி இருக்கணுமான்னு கேட்டேன் அப்பயே உங்ககிட்ட. இல்ல நான் என்ன சொல்றேன்னா, டீம்ல எடுத்து ஆடாம இருக்கிறதுக்கும் டீம்லேயே எடுக்காம வெளியே விட்டுட்டு நீ போய் டொமஸ்டிக் மேட்ச் மட்டும் ஆடுங்கிறதுக்கு இதுதான் வித்தியாசம். ஏன்னா சஞ்சு சாம்சன் டீம்ல எடுத்து உட்கார வச்சாங்க. இஷான் கிஷன் ஆடிட்டு இருந்த பிளேயரை உடனே டிராப் பண்ணிட்டு நீ டொமஸ்டிக் மட்டும் ஆடு ஃபயர் பண்ணிட்டாங்க. சஞ்சு சாம்சன் ஃபயர் பண்ணல, நீ தான் ஆடுறன்னு டீம்ல எடுக்கிறது. அப்படியே வேற ஒரு பிளேயர் உள்ள எடுத்து ஓப்பனிங் ஆட வச்சிடுறது. அதுதான் பிரச்சனை. நீ இதே சஞ்சு சாம்சன் ஃபுல்லா டிராப் பண்ணி ஃபயர் பண்ணிருந்தீங்கன்னா ஒருவேளை ஆடி இருக்கலாம். நான் உங்ககிட்ட இன்னொரு கேள்வி கேட்கணும். இதுதான் பிளேயிங் 11 இருக்குமா இல்ல குல்தீப் நீங்க சேர்த்த பாப்பீங்களா?
இல்ல நீ மறந்துடக்கூடாது. குல்தீப் எடுக்க மாட்டேன். இல்ல குல்தீப் இந்தியாவில் விளையாண்டா எடுக்க மாட்டோம். ஆனா ஸ்ரீலங்கா போனா கண்டிப்பா எடுக்கணும். ஸ்ரீலங்கால ஆடலாம். நம்ம ஸ்ரீலங்கால எனக்கு ஆடலாம். என்ன பயமா இருக்குன்னா, ஒருவேளை பாகிஸ்தான் வந்து நம்ம கூட சூப்பர் 8 வந்து ஒரு செமிஃபைனல் மாதிரி வந்துருச்சுன்னா, நாம திரும்பியும் போய் பாகிஸ்தான் செமிஃபைனல் வந்து ஸ்ரீலங்கால ஆடுற மாதிரி ஆயிடுச்சுன்னா, டேர்னிங் பிச்சு கண்டிப்பா ஸ்ரீலங்கா வந்து ஒரே பாகிஸ்தானுக்கு தான் சப்போர்ட் தருவாங்க. நீ நம்ம ஸ்பின்னருக்கு இப்பயும் சொல்றேன், நம்ம ஹிட்டர் யாரும் ஸ்பின்னர் பயங்கரமா அடிச்சு நான் இது வரைக்கும் பார்க்கல. உடனே நீங்க 2-3 சூர்யா கூட தடுமாறி இருக்காரு. மேல ஒரு 2 விக்கெட்டு அபிஷேக்கும் இஷான் கிஷனும் ஸ்பின்னருக்கு தான் விட்டாரு. மறந்துடக்கூடாது. அபிஷேக் மட்டும் தான் நான் ஸ்பின்னர் நல்லா ஆடி பார்த்துருக்கேன். மற்றபடி டேர்னிங் பிச்சில் எப்படி ஆட போறாங்கன்னு தெரியல. டேர்னிங் பிச்சிலலாம் பார்த்தீங்கன்னா 140 150 மேட்ச் பார்க்க பயங்கர கஷ்டமா இருக்கும். நம்மகிட்ட அந்த அளவு ஸ்பின்னர் இருக்கானா இருக்கு, போட்டு கண்டெயின் பண்ணிடுவோமானா ஃபாஸ்ட் பவுலர் பும்ரா மட்டும்தான் இருக்காரு. ஹர்ஷ்தீப் சிங்கை நான் கண்டெயின் பண்ண ஒத்துக்கவே மாட்டேன். அந்த பிச்சில்லாம் எப்படி ஹர்ஷ்தீப் சிங் பவுலிங் போட போறாருன்னு தெரியல. நீங்க அது எனக்கு ஒரு பிரச்சனை. இன்னைக்கு தான் பார்க்கும்போது எனக்கு அது ஒரு பிரச்சனையா தெரியுது. சொல்லு நந்த, இப்ப சொல்லு. அதான் இப்போ நீ சொன்னது கரெக்ட் தான். ஏன்னா இப்போ ஸ்ரீலங்கா மாதிரியான பிக்சர்ஸ்ல நம்மளுக்கும் பாகிஸ்தானுக்கு வந்துச்சுன்னு வைங்க, பாகிஸ்தான் ஒரு ஸ்பின்னிங் ட்ராக்கா மட்டும் அமைஞ்சிச்சுன்னா, பாகிஸ்தான்ல வந்து இப்போ நேத்து மேட்ச் பார்த்துருந்தீங்கன்னா தெரியும், ஆஸ்திரேலியா மேட்ச் பார்த்தீங்கன்னா தெரியும், தாரிக்கு அப்ராரு சாரி சதாப் கானு தாரிக்கு அப்ராரு போட்டு திருப்பி எடுத்துட்டாங்க. குணமன் கூட அவ்வளவு ஸ்பின் ஆகல. இவங்க 3 பேர் போட்டு திருப்பி 90 ரன் வித்தியாசத்துல ஆஸ்திரேலியாவோட மெயின் ஸ்குவாட ஜெயிச்சிருக்காங்க. சரியா? பாகிஸ்தானு ஸ்பின்னிங் ட்ராக்ல நீங்க அது வந்து எல்லாமே ஸ்பின்னர் தான் நிறைய விக்கெட் இருக்காங்க அந்த மேட்ச்ல. ஸ்பின்னிங் ட்ராக்ல பாகிஸ்தானை அண்டர் எஸ்டிமேட் பண்ணக்கூடாது. தாரிக் எல்லாம் சூப்பரா போட்டுட்டு இருக்காரு. இந்த சிபிஎல் சீசன்ல எல்லாம் பாத்தீங்கன்னா எல்லா மேட்சுமே குறைஞ்சது 2 விக்கெட் 3 விக்கெட் சூப்பரா போட்டுருக்காரு. சதாப் கானுமே பேக் டு ஃபார்ம் வந்துட்டாரு. அதனால ஸ்பின் வந்து ரொம்ப முக்கியம். நான் ஸ்பின்னிங் ட்ராக்கா இருந்தா நான் வந்து ஒரு பேட்ஸ்மேனை இது பண்ணிட்டு நான் குல்தீப் தான் ஆட போறேன். இல்ல 4வது மேட்ச் வந்து ஒரு பேட்ஸ்மேன் ஷாட்டுங்கிறதுனால தான் தோத்தோம். இந்த ரிஸ்க வந்து நம்ம ஸ்ரீலங்கா போன எடுப்பாங்களா? இல்ல 8 பேட்ஸ்மேன் ஆடணும் இன்னைக்கு. நீங்க 8 பேட்ஸ்மேன் ஆடணும். 6வது பவுலர் யூஸ் பண்ணவே கிடையாது. நேத்து அதாவது தான் சொல்றேன், போன மேட்ச் தான். அதுல நீங்க வந்து அதுல 6 பவுலர் ஆடினாங்க, ஒரு ஆல்ரவுண்டர் 5 பவுலர் ஒரு ஆல்ரவுண்டர் ஆடினாங்க. இதுல வந்து இன்னைக்கு மேட்ச்ல பாத்தீங்கன்னா 8 பேட்ஸ்மேன் ஆடினாங்க. நான் 7 பேட்ஸ்மேன் ஆடிட்டு ஒரு ஆல்ரவுண்டர் 4 பவுலர் ஆட போறேன், அவ்வளவுதான். நியூசிலாந்து டீம் இதுக்கு மேல அப்கிரேட் பண்ண முடியுமானா? இப்படி அடி வாங்கிட்டு போறாங்க. கான்ஃபிடன்ஸ் 92 முன்னாடி அடி வாங்க. எனக்கு தெரிஞ்சு நியூசிலாந்து பிளான் பண்ணி தான் வந்திருக்காங்க. அவங்க நம்ம எப்படி 5க்கு 5 தோத்தாலும் சரி, நம்ம போய் வேர்ல்டு கப்ல நம்ம ஒரு ஃப்ரெஷ் டீம்ட்டு பின்னால நடிச்சதுல எனக்கே கான்ஃபிடன்ட் வந்துருச்சு. அவங்களுக்கு வராதா சொல்லு? அவங்க ஒரு சாதாரண சொன்னேன் ஒரு மேட்ச் ஜெயிப்பாங்கன்னு. கிரெடிட்ஸ் கொடுக்கலாம். ஒரு மேட்சும் அவனுக்கு எக்ஸ்பெரிமெண்ட் எடுத்து தோத்துருக்காங்க. அதை நீ மறக்க கூடாது. எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி தான் ஒரு எடுத்துக்கோ. பின்னால பத்தி பேசும்போதுதான் இன்னைக்கு இந்தியன் பிச்சர்ஸ்ல சும்மா தெரிக்கிறாருங்க. இன்னைக்கு சூப்பரா அடிச்சாரு. ஒவ்வொரு ஷாட்டுமே ஒரு மிஸ்டைம் ஷாட் கூட கிடையாது. அவுட் ஆன அந்த அக்ஷர் பட்டேல் மட்டும்தான் அவன் மிஸ்டைம் ஷாட். மிச்சம் எல்லாமே தூக்கி கெடாசுறாரு வெளியே. நம்ம அபிஷேக் சர்மா ஆடின மாதிரியோ இல்ல இந்தியன் பேட்ஸ்மேன் ஆடுற மாதிரி சூப்பரா அவ்வளவு ஃபுல்லா இந்தியன் கிரவுண்ட்ல ஆடினாரு. அது வந்து நியூசிலாந்துக்கு வேர்ல்டு கப்ல, ஏன்னா மேட்சஸ் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் 3 மேட்ச் சென்னையில தான் ஆடுறாங்க. அவங்க ஒரு மேட்ச் தான் கொலம்புல ஆடுறாங்க, 3வது மேட்ச் மட்டும் கொலம்புல ஆடுறாங்க, 3 மேட்ச் சென்னையில தான் ஆடுறாங்க. அதனால நல்லா ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் நியூசிலாந்து டீமுக்கு. ஃபினாலோட ஃபார்ம் ஸ்ட்ரைஃபர்டும் கொஞ்சம் அவசரப்படாம ஆடி ஃபார்ம் பண்ணிட்டாருன்னா ஓப்பனிங் செட் நியூசிலாந்துல. இல்ல ஸ்டிம் ஸ்ட்ரைஃபர்ல ஃபார்ம்ல தான் இருக்காரு. அவங்க டீம் ஒரு மாதிரி செட் ஆன மாதிரி தான் தெரியுது. நான் சொல்லி இருந்தேன்ல போன திரும்பி மிடில் ஆர்டர்ல நான் சொல்லியிருந்த மாதிரி தான் லெஃப்ட் ஹேண்ட் ஸ்லோ ஸ்பின்னருக்கு எப்பயுமே பேக்கு பின்னாடி போனா மாட்டிக்குவாங்க அப்படின்னு சொன்னேன். அதே தான் இன்னைக்கு இவர் ஃபின்னாலன்னு அதே தப்பு தான் பண்ணாரு. அக்ஷர் பட்டேலுக்கு பின்னாடி போனாரு, பேக் ஃபுட். அத லெஃப்ட் ஹேண்டுக்கு பேக் ஃபுட்டே போவே கூடாது. நீங்க ஒரு ரைட் ஹேண்டுக்கு அப்படி சங்குன்னு உள்ள வராது. ஆனா லெஃப்ட் ஹேண்டர் பவுலர்ஸ்னா ஸ்பின்னர்னா கண்டிப்பா உள்ள வரும். அதனால மாட்டிக்குவாங்க. அந்த தப்பு தான் எல்லாம் பண்றாங்க. சரி, நம்ம அதை விட்டுட்டு இப்ப இன்னைக்கு மேட்ச் வந்து இந்தியா ஜெயிச்சிருச்சு. தலைவர் தம்பி தலைமையில இன்னைக்கு சீரியஸ் ஜெயிச்சிருக்கோம். ஒரு 50 அடிச்சிருக்காரு எங்க தலைவர். அதை பத்தி பேசாம நீ பாத்துட்டு இருக்க. ஏன்னா ஸ்கை யாருங்க தலைவர்? தலைவர் தம்பி யாரு? தலைவர் வந்து ரோஹித் சர்மா, அவரோட தம்பி யாரு? ஸ்கை. தலைவர் தம்பி தலைமையில நாங்க ஜெயிச்சிருக்கோம் இன்னைக்கு. நாங்க சொல்லி மீட்டானோ தேர்ட் மேனுக்கு ஓட விட்டுருவோம்.
அங்க பாருங்க, இதெல்லாம் பாத்தியா? நீங்க கிரெடிட்ஸ் எல்லாம் கொண்டு போய் சக்காரி ஃபோக்ஸுக்கு தான் தரணும். நீங்க கோடி கோடியா நீங்க கொடுத்தா, கடவுள் ஜக்காரி போல்ஸ் வாழ்க. கோடி கோடி ரூபா கொடுத்தாலும் இந்த மாதிரி ஃபார்ம் சூர்யாவுக்கு எந்த டீம் ஆடி இருந்தாலும் இந்த மாதிரி ஃபார்முக்கு வந்திருக்க இல்லண்ணா முடியாது. இல்லண்ணா, ஒரு ஷாட் நான் பார்த்தேன், மிட்டில் செட்னர் பந்து போட்டாரு, குத்தி பார்த்தேன். இறங்கி வந்தாரு, ஆ, ஆ. அப்படியே ஸ்ட்ரெயிட்டா நானா வாய் அடைச்சு உட்காந்து, என்னடா ஷாட் சாமி மனுஷன். அதாவது இது மாதிரி ஷாட் கிரிக்கெட் வரலாற்றுல நான் வேற யாரும் விளையாண்டு பார்த்தது இல்ல. நான் கூட போய் டிஃபென்ஸ் வைக்கிற மாதிரி போயிட்டான், போயிட்டு அப்படி தூக்கிட்டோன்னா என்னடா என்ன ஷாட்டு, யார்கிட்ட கத்துக்கிட்டு வந்த, எப்படி அடிக்கிறங்கிற மாதிரி இருந்துச்சு அந்த ஷாட்டு. நான் அது இல்ல ஃபின்னலன்ட்ட வேற பார்த்தேன். ஏதாவது இருந்தா அக்சர் பட்டேல் ஒரு ஷாட் வேற- போய்கிட்டே இருக்கு, மேல போயிட்டே இருக்கு, வானத்தை போய் நிலா தொட்டுட்டு தான் வரும். நிஜமாலுமே அது போய்கிட்டே தான் இருக்கு. ஃபின்னலனுக்கு அவ்வளவு பவர் கையில, எப்பா ஃபின்னலன் அந்த சிக்ஸ பார்த்து அவன் fan ஆயிட்டான். சிக்ஸர் இது சூர்யாவோட- பிரேக்கிங். ம், ம். அபிஷேக் வந்து ஃபர்ஸ்ட் ஒரு 2 பால் அபிஷேக் வந்து போட்டாங்க. எப்படின்னா இப்போ ஒரு இந்த 4 மேட்சா பாத்தீங்கன்னாவே ஒரு அவுட் சைடு ஆஃப் ஸ்டம்ப் போட்டு ஒரு அவுட் ஸ்விங்கர் மாதிரி போட்டு அவரை தூக்கி அடிக்க வச்சு விக்கெட் எடுத்துட்டு இருந்தாங்க. அந்த 2 டக் அவுட்டும் அப்படிதான் வந்தது. இந்த மேட்சும் அதே மாதிரி தான் போட்டாங்க. ஜேக்கப் டபி போட்டாரு, தூக்கி வெளியே கட்டாசினாரு. அதே மாதிரி நிறைய அவுட் ஸ்விங்கர் போட்டுட்டு இருந்தாங்க. எல்லாத்துக்குமே அவர் வந்து அதை பிரேக் பண்ணி புதுசா ஷாட் ஆடுறாரு, இல்ல வேற பக்கம் அடிச்சு அதை பவுண்டரியை கன்வெர்ட் பண்ணிடுறாரு. அவரோட இன்னிங்ஸ் வந்து நல்ல ஃபார்ம்ல இருக்காரு. இன்னைக்கும் நல்ல இன்னிங்ஸ் ஆடினாரு. அன்பார்ச்சுனேட்லி அவுட் ஆயிட்டாரு. அதனால அந்த மெத்துமே அவர் உடச்சிட்டாருன்ற நானு இந்த மேட்ச்ல. அப்படி சொல்ல முடியாது, அவர் வந்து அது ஒரு வீக்னஸ் தான். கரெக்டான நல்ல பவுலிங் யூனிட்டா இருக்கும் போது அவர் நிக்க வச்சு விக்கெட் எடுத்துறேன், அது நம்ம பொய்ல சொல்லக்கூடாது. நீங்க ஐபிஎல்ல கூட பாருங்க, மொக்க டீம் அபிஷேக் சர்மா புடிச்சு கிளின்னு கிழிச்சுடுவாரு. நல்லா பவுலிங் போற டீம் வந்து நிக்க வச்சு அந்த மிட் ஆண்ட்லயும் இந்த ஆஃப் சைட்ல லாங்லயே நிக்க வச்சு விக்கெட் எடுத்துறாங்க கன்ஃபார்ம். அது வந்து அவர் பயங்கரமான வீக்னஸ். அது என்னைக்கு சரி பண்றாரோ அன்னைக்குதான் ஒன் டேல சக்சஸ் ஆக முடியும். 2020 வச்சு சக்சஸ் பண்ணிடலாம். ஒன் டே டெஸ்ட்ல ஆடுனா அந்த வீக்னஸ் நம்ம வந்து சரி பண்ணிதான் ஆகணும். இப்ப வேர்ல்டு கப்புக்கு சொல்லலாம் வந்தேன். T20ங்கிறது அன்னைக்கு கேம் தான். நீ அன்னைக்கு அந்த ஒரு பால் அவர் விட்டுட்டார், லெஃப்ட் பண்ணிட்டாருன்னா மற்ற எல்லா பாலையும் அவர் அடிக்கிற இது இருக்கு. நம்ம அதெல்லாம் பெருசாக எடுத்து T20 சர்வே பண்ணிக்கலாம். மற்றபடி நீங்கள் பார்த்தீங்கன்னா அவர் சொன்ன ஒன் டேல டெஸ்ட்லாம் தான் சர்வே பண்ண முடியாது. T20க்கு இது போதும். அந்த இன்னைக்கு காமிச்ச அதே ஒரு மெச்சூரிட்டியை மற்ற மேட்ச்ல காமிச்சாருன்னா அவருக்கு அது பெரிய பிரச்சனை இல்லை. 15 வந்து 30 ரன்னுங்கிறது அவ்வளவுதான், அப்படி கடந்துட்டு போயிடலாம். நம்ம டீம்ல தான் என்ன சொல்லிட்டு இருந்தா, அக்சர் பட்டேல் அப்புறம் வருண் சக்கரவர்த்தி ஸ்பின்னர் இல்லைன்றத, ரிங்கு சிங் போடுற அன்னைக்கெல்லாம் ஒரு விக்கெட் எடுக்கிறாரு. இன்னைக்கு போட்டார், ஒரு விக்கெட் எடுத்திருக்காரு. அதெல்லாம் நீங்க ரிங்கு தானே போட்டு கடைசி ரிங்கு தானே வின் பண்ணி கொடுத்தாரு. அதெல்லாம் மறக்க கூடாது. நமக்கு போடுறாரு முக்கியமா இந்த மேட்ச் கையில இருந்துச்சு. அதனால போட்டாரு. நான் இத சொல்லணும்னா அந்த நந்தன் விளாண்டுட்டு ரிங்கு சிங் ஓவர் கொடுக்கலன்னு சொல்லிட்டு 2-3 மேட்ச் ப்ரிவியூல சொல்லிட்டு இருந்தாரு. எனக்கு நினைக்கிறேன் ரிங்கு சிங் ஓவர் போடும் போது உங்க ஞாபகம் தான் இருந்துச்சு, ரிங்கு சிங் ஓவர் போடுறாண்டா அப்படிங்கிற மாதிரி எனக்கு உங்க ஞாபகம் இருந்துச்சு. இப்போ இந்த சூர்யா வந்து கேப்டன்சி டேக் ஓவர் பண்ணதுக்கு அப்புறமே இந்த மாதிரி நம்ம நிறைய மேட்சஸ் பார்த்திருக்கோம். அபிஷேக் சர்மா போட்டு பார்த்திருக்கோம், ஜெய்ஸ்வால் ஒரு மேட்ச்ல போட்டிருக்காரு, ரிங்கு ரெகுலரா போடுறாரு, சூர்யா போடுறாரு. இந்த மாதிரி நிறைய அவங்க ட்ரை பண்றாங்க. ரிங்கு நல்லாதான் போடுறாரு. அதாவது விக்கெட்டே எடுக்கிறாரு. ஸ்ரீலங்கா அந்த மேட்ச் நடக்கும்போது ட்ரை பண்ணல, வேற வழி இல்ல, கையை சுத்தி போட்டா அவுட் ஆறாங்கன்னு தெரிஞ்சு போச்சு. கையை சுத்தி போட்டா அவுட் ஆயிட்டு போயிட்டு இருந்தாங்க. இன்னைக்கு மேட்ச் என்ன ஆச்சுன்னா, அன்னைக்கு ட்ரை பண்ணோம்ல, நாம யோசிச்சுதான் அங்க ஸ்பின் பிட்ச்ல ஒரு வேளை பவுலர் யாரோ ஒருத்தர் அடிவாங்கன்னா என்ன பண்றதுன்னு போட்டு பார்க்கலாம்னு பார்த்தாங்க. நம்ம அதெல்லாம் நம்ம இந்தியா ப்ரிவியூல பேசிக்கலாம்.